இந்திரன் சன்னதியை திறந்து பராமரித்து வழிபட தேவையான நடவடிக்கைகள் எடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய தொல்லியல் துறை மற்றும் மாநில அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சையது நிஜாமுதீன் இணைகிறார். வணக்கம் சையது நிஜாமுதீன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இந்திரன் சன்னதி, அதாவது தஞ்சை பெருவிழார் கோயிலில் உள்ள இந்திரன் சன்னதியை திறந்து பராமரித்து தினமும் காலை மாலை இரு வேளைகளில் இந்திரனுக்கு ஆராதனை செய்து வழிபட தேவையான அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என தூத்துக்குடியை சேர்ந்த சின்ராஜ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பார்த்து தொடர்ந்தார். அதில் தஞ்சாவூர் பெருவிழார் கோயிலில் கிபி 1010 கட்டப்பட்டது என்றும் அதில் ஒரு அண்டா அமைப்பில் பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கிழக்கு நுழைவாயில் உள்ள கோபுரத்தில் ராஜராஜன் திருவாசல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோபுரத்தில் அடிப்பகுதியில் அகலமானது மற்றும் மேற்கு முகத்தில் வலதுபுறத்தில் கீழ் மட்டத்தில் இந்திரனுக்கு துணை சன்னதி உள்ளதாகும். மேலும் இந்த சோழ மன்னன் ராஜராஜ சோழனுக்கும் மக்களும் இந்த இந்திரனை வழங்கி காலை மாலை பூஜை செய்து அந்த விழாவில் கொண்டாடி வருகிறார். ஆனால் தற்போது கடந்த 40 ஆண்டுகளாக மேலாகியும் அந்த இந்திரன் சன்னதி பூட்டியுள்ளதாகவும் மேலும் இன்று வரை பூஜை மற்றும் வழிபாடு நடத்தாமல் உள்ளதாகவும் பராமரிப்பு இல்லாமல் உள்ளது. எனவே அந்த தஞ்சை பெருவிழார் கோயிலில் உள்ள இந்திரன் சன்னதியை திறந்து பராமரித்து தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் இந்திரனுக்கு ஆராதனை செய்து வழிபட தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த உத்தரவிட கோரி மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி அமர்வு முன்பு விசாரணை வந்தது. அப்போது நீதிபதிகள் ஒன்றிய தொழில் துறை தலைமை வாய்ந்த கோயில்களில் அந்த பாதுகாப்பில் போதிய அக்கறை காட்டவில்லை எனவும் அரியலூரிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலைகளில் அந்த பிரகதீஸ்வரர் ஆலயம் உள்ளதாகவும் அது அருகிலேயே தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இதனால் அந்த கோயில் பாதிக்கக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த ஒன்றிய தொழில் துறை கல்லறைகளை பாதுகாக்கவே உள்ளதாக தெரிகிறது என்றும் கோயில்களை வருமானம் பார்க்கும் இடமாகவே அரசு பயன்படுத்தி வருவதாகவும் கருத்தரித்த நீதிபதிகள் இந்த வழக்கு குறித்து ஒன்றிய தொழில்துறை மற்றும் மத்திய மாநில அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி சையது நிஜாமுதீன்.